ஹே காய்ஸ், வெல்கம் டு கனெக்ட் வித் ஸ்ருதி. இன்னைக்கு நான் ஒரு புது எபிசோட் அண்ட் புது ஐடியாவோட வந்திருக்கேன். எல்லாரும் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம் அண்ட் அது நம்மளை பார்க்குற எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படின்னு நான் யோசித்த ஒரு விஷயம் தான் கதையும் கவிதையும். இதில் கதை நான் எழுதுவேன், கவிதை எங்கள் அம்மா எழுதுவாங்க. எங்கள் அம்மாவோட கவிதையை நான் ரீட் பண்ண போகிறேன். ஸோ இன்னைக்கு கதையும் கவிதையுமோட எபிசோட் 1 வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதையோட பேரு மதிவதனனின் காந்தை. மதிவதனனின் காந்தை. விஜயாபுரம் எனும் ஊரில் ஓர் இளவரசன் மதிவதனன் காட்டிற்கு போனார். அங்கு சலசலவென கண்ணாடி துளிகளாய் நதிநீர் ஓடிக்கொண்டிருந்தது. கரையில் உட்கார்ந்து இளவரசர் கைகளில் நீரை எடுக்கும் அக்கணத்தில் அதில் ஒரு பெண்ணின் முகம் தெரிந்தது. உடனே அவர் எழுந்து அப்பெண்ணை தேடினார். அவளோ தனது தோழியருடன் மலர்களை பறித்து கொண்டிருந்தாள். திரும்பவும் இளவரசன் நதிக்கரையில் நீரை எடுத்து தன் கைகளை அலம்பிவிட்டு அப்பெண்ணை தேடி சென்றார். ஆனால் அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இக்கணத்திலிருந்து இளவரசனின் மதிவதனனின் சிந்தையில் முழுவதும் அப்பெண்ணின் நினைவாகவே இருந்தது. தினமும் அதே சமயத்தில் அதே நேரத்தில் அப்பெண்ணை தேடி தினமும் இளவரசர் காட்டிற்கு வந்தார். ஆனாலும் கண்டுபிடிக்கவில்லை. ஒரு நாள் இரவு அவள் யாரோ, யார் அந்த பேரழகி என்று சிறு தூரம் வரை சென்று தேடினார், காணவில்லை. அதே சமயம் நாள்தோறும் காட்டிற்கு சென்றும் அப்பெண்ணை தேடினார், காணவில்லை. அரண்மனையில் அந்த இரவு பொழுதில் நிலவுடன் நிலவை பார்த்து அப்பெண்ணுக்காக நம் கதையின் இளவரசன் மதிவதனன் ஒரு கவிதையை படிக்கிறார். அந்த கவிதையை தான் நான் உங்களுக்காக படிக்க போறேன். மதிவதனனின் காந்தை. மதிவதனனின் காந்தை. காதலில் கசிந்த என் காதலும் உன்மேல் கொண்ட அன்பும் காற்றில் கலந்து உலாவுகிறது. முல்லையின் வாசத்தை போல் உன்மீது நேசம் கொண்டேன் அடியே என் காந்தையே. குழல் இனிது, யாழ் இனிது, மங்கையே உன்மேல் கொண்ட காதலும் இனிது. என் அன்பு பூக்களை உனக்கு மாலையாக சூடிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் ஆழ்துளை கிணற்றைப் போல் என் அடி நெஞ்சில் துளையிட்டு என் சித்தம் அதனை நீ மொத்தமாய் உறிஞ்சி போராயடி. வாளேந்தி போரிடும் போதும் உன் காந்த கண் விழிகள் வந்து என்னுடன் போரிடும். அதை கண்டு நான் முப்படையாயினும் எப்படையும் வெல்வேனடி. வாளேந்தி போரிடும் போதும் உன் காந்த விழிகள் வந்து என் கண்முன் நிற்கும். அதை கண்ட பிறகு எப்படையாயினும் முப்படையும் வெல்வேனடி அப்படின்னு இளவரசன் கவிதை எழுதுறாரு. அது மட்டும் இல்லை, என் அரண்மனை தூண்கள் எல்லாம் நீ யார் யார் என்று உன் நினைவை தூண்டுகிறதடி. அனிச்ச மலரின் மென்மையை கொண்டவளே, செம்புல பெயல் நீர் போல் கலந்துர வாழ்வோமெடி காந்தையே. செம்புல பெயல் நீர் போல் அன்புடன் கலந்து வாழ்வோமடி என் காந்தையே. வந்துவிடடி என் காந்தையே, நீ யாரடி என் காந்தையே. கதை எழுதியது ஸ்ருதி அஜய், கவிதை எழுதியது என் அம்மா வித்யா சுப்பிரமணியன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் வணக்கம். ஸ்ருதி அஜய்.